முதல்ல நிறைய கற்றுக்கணும் ஆடு வளர்க்குறதுல. முதல்ல எடுத்த எடுப்புலேயே காசு வராது, எடுத்த எடுப்புல அனுபவம் தான் கிடைக்கும். மார்க்கெட்ல கிடைக்கிறது 1450, 600, 700 அந்த வரை கிடைக்கி. ஒரு கிலோ தீவனத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 30 ரூபா நெருக்கி வந்துருது. இப்போ 30 ரூபாய்க்கு போடுற தீவனத்தில் கிடைக்கிறது 22 ரூபாயில் கிடைக்குதா உங்களுக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன். யூடியூப்ல சொல்ற எல்லா ஃபீடையும் நான் போட்டுருக்கேன். யார் யார் என் ஃபீடு நல்லா இருக்கு, என் ஃபீடில் 20% ப்ரோட்டீன் இருக்கு, 25% ப்ரோட்டீன் இருக்குன்னா எல்லா ஃபீடையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஒரு மூடை வந்து எத்தனை கிலோ மூடையா வருது, என்ன ரேட்ல வருது, ஓப்பன் பண்ணா எத்தனை நாள் நம்ம வச்சுக்கலாம்? சார் வணக்கம் சார். சார் உங்க பேரு, நம்ம இடத்தோட முகவரி, நம்ம பண்ணையோட பேர் சொல்லுங்க சார். என் பேர் சுவாமிநாதன். இந்த பண்ணை SS இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ். இது இருக்கிற இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் மூலக்கருப்பட்டிங்கிற கிராமம். சரிங்க சார். நம்ம பண்ணையை பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க. எப்போ பண்ணையை தொடங்குனீங்க? நான் பேசிக்கலி காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால இந்த இடத்த ஒரு 12 ஏக்கர் வாங்கி ஆடு, கோழி, செரிகல்ச்சர், பட்டுப்பூச்சி வளர்க்குறது, இந்த தொழிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் ஆடு வந்து வெள்ளாடு வாங்கி கிரேசிங் விட்டு ரியரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், குட்டி போட்டு வளர்க்குற மாதிரி. அது ஒரு 5 வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, லேபர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் இப்போ ஃபேட்டனிங்க்கு போயிடுவோம் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக செம்மறி ஆடை வளர்த்து ஒரு 3 மாதத்தில் விற்றுருவோம். அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன ஆடுகள் வளர்க்குறீங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது சார்? இப்போ நம்ம வெள்ளாடுல கருப்பு கலர் ஆடு, கோயில் கிடாக்கள் அது கொஞ்சம் வளர்க்குறோம். செம்மறி ஆடுல பக்ரீத்துக்கு பொட்டுக்கிடாவும் மகிழம்பாடின்னு ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கிடா உண்டு. இதெல்லாம் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 100 எண்ணிக்கையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் பெருசாக்கணும்னு ஒரு பிளானிங்ல இருக்குது. சார், ஆடு வளர்ப்புல என்ன அனுபவம் இருக்கு? ஏன் இந்த தொழிலுக்குள்ள ஒரு விருப்பத்தோட வந்தது, அந்த சுய விருப்பம் இருந்தாதான் விவசாயத்தில் ஈடுபட முடியும். ஏன்னா அதில் லாபம் நிறைய கிடையாது, ஆனால் மன நிம்மதி, திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஆடு, கோழி, மாடு இப்படி வைக்கலாம்னு ஒரு பிளானிங்ல இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடும், கோழி, செரிகல்ச்சர், பட்டுப்பூச்சி வளர்க்குறது, இது 3 நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நிறைய கற்றுக்கணும் ஆடு வளர்க்குறதுல. முதல்ல எடுத்த எடுப்புலேயே காசு வராது, எடுத்த எடுப்புல அனுபவம் தான் கிடைக்கும். அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக 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 உங்களுக்கு பெட்டர்மெண்ட் தெரியும். உங்களோட நோக்கம் வந்து ஃபேட்டனிங் தான். 3 மாசம் வளர்த்து விற்பனை. இந்த 3 மாசம் வளர்த்து விற்பனையில மெயினா குட்டிகள் தேர்வும், தீவனம், நோய் மேலாண்மை, இந்த 3 தான் முக்கியம். எனக்கு இந்த குட்டிகள் தேர்வு, தீவன மேலாண்மை, விற்பனை, இந்த 3 பத்தி சொல்லுங்க சார். குட்டிகள் எப்படி தேர்வு பண்றீங்க, தீவனத்தை எப்படி செலக்ட் பண்ணி போடுறீங்க? குட்டிகள் தேர்வை பொறுத்த வரைக்கும் 15 கிலோக்கு மேல 25 கிலோக்குள்ள வாங்கினீங்கன்னா நம்ம வளர்க்குறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ 15 கிலோ வாங்கினோம்னா 3 மாசம் வளர்க்கலாம். 20 கிலோ வாங்கினீங்கன்னா 2 மாசம் வளர்க்கலாம். 25 கிலோ வாங்கினீங்கன்னா 1 மாசம் வளர்த்து கொடுத்துடலாம். அதனால குட்டி தேர்வுங்கிறது நல்ல அதுக்கு அனுபவம் வேணும். இல்லை அனுபவம் உள்ள ஆட்கள்கிட்ட கூட்டு போய் நல்ல குட்டியா தெளிவா பார்த்து வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, விலை குறையா இருக்குன்ட்டு சில குவாலிட்டி இல்லாத குட்டிகள் இருக்கும். ஒரிஜினல் பிரீடுனா, மகிழம்பாடி ஒரிஜினல் பிரீடுனா மகிழம்பாடியில் ஃபாஸ்ட்டாக வளரும். பொட்டு குட்டியில் ஒரிஜினல்னா ஃபாஸ்ட்டாக வளரும். சிலது நாட்டு ஆடோட பொட்டு கிடாயை போட்டு கொஞ்சம் கிராஸ் குட்டியாக இருக்கும். அது பொட்டுக்குட்டி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது பொட்டுக்குட்டி இருக்காது. அது வளர்த்திங்கன்னா நீங்கள் 4 மாதம் வளர்த்தாலும் வெயிட் கெயின் ஆகாது. ஒரிஜினல் பொட்டுக்குட்டினா 3 மாதம் தான் நம்ம நினைச்ச வெயிட் வரும். ஒரிஜினல் மயிலம்பாடினா. அதனால பொதுவாக ஆடு பர்ச்சேஸ் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் பிரீடாக பார்த்து வாங்கணும். கிராஸ் பிரீடாக பார்த்து விலை குறையாக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. சரி, ஒரிஜினல் பிரீடை நம்ம தேர்வு பண்ணிட்டோம். நம்ம சந்தைகள்லையோ 4 பண்ணைகள்லையோ கடைகள்லையோ போய் ஒரிஜினல் பிரீடை தேர்வு பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வளர்க்குறதுல நிறைய பேர் கோட்டை விட்டுருந்தாங்க. ஏன்னா 3 மாதம் நீங்கள் சொல்கிற டார்கெட் வந்து எல்லாராலையும் எட்ட முடியறது இல்லை. 3 மாதங்கிறது 5 மாதம் ஆயிடுது, 5 மாதங்கிறது 6 மாதம் ஆயிடுது. 6 மாதம் கழிச்சாலும் நம்ம எதிர்பார்த்த எடையோ வெயிட்டோ குட்டியோட மினுமினுப்போ வர்றதில்லை. அது சேல்ஸை பாதிக்கு. அப்போ இந்த தீவனத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 மாசத்துல வளராட்டினா நமக்கு அந்த பச்சு கை கொடுக்காது. அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த வெயிட் கெயின் பண்ணிடணும். அதுக்கு முதல்ல வந்தோடனே ஆடுகளுக்கு கிருமி நீக்க மருந்து, குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும், முக்கியம். அடுத்தது தீவனம். அது தீவனம் தான் பெரிய கான்செப்ட். அதுல நம்ம வந்து நல்ல சத்துள்ள தீவனமாகணும், விலையும் கம்மியா இருக்கணும். அதுதான் நான் வந்து ஒரு 3 வருஷமா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். பல தீவனங்களை ஒன்னா இணைச்சி கொடுத்து பழகிட்டு இருந்தேன். சைலேஜ் போடுவேன். தீவனத்துல என்னென்ன இது ஆரம்பத்துல இருந்து எனக்கு அந்த சொல்லுங்களேன். என்ன இதுல ட்ரை பண்ணீங்க, என்னதுல எல்லாம் ஏமாந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதை போட்டுக்கிட்டு இருந்தேன். மக்காச்சோளம் போடுவேன், சைலேஜ் போடுவேன், தோரம் தூசி, பாசி தூசி, உளுந்து தூசி, பட்டாணி தூசி, புண்ணாக்கு, எல்லாத்தையும் கலந்து. அப்புறம் ஒருத்தர் பீர் வேஸ்ட் ரேட்டு குறையும்னாரு. பீர் வேஸ்ட், அப்ப கப்பக்கிழங்கு மாவு, இது ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வாங்கணும்.
அது எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக் பண்ணி அதை ஒரு ரேஷியோ போட்டு நாங்களாக ஒரு கண்டுபிடிச்சி ஒரு ரேஷியோ போட்டு ஒரு 25 ரூபாக்குள்ள சொரிக்கணும் 1 கிலோ அப்படி கொண்டு வந்து ஒரு 25 கிலோ. அப்போ ஆட்டுக்கு 4 வேளை தீவனம் போடுவோம். காலையில ஒட்டு அடர் தீவனம், அடுத்து சைலேஜ், அடுத்து மதியம் ஒரு 2 மணி போல சோளநாத்து வெட்டி போடுறது, அப்புறம் ஒரு 4 மணிக்கு திருப்பி அடர் தீவனம், 6 மணிக்கு திருப்பி சைலேஜ். இப்படி 5 தடவை தொடர்ந்து சாப்பாடு போடுவோம். இதுல இந்த பர்ச்சேஸுங்க எனக்கு மக்காச்சோளம் ஒரு சமயம் கூட கிடைக்கும், ஒரு கிடைக்காது. வெயில் வேஸ்ட் ஒரு சீசன்ல கிடைக்கும், ஒரு நேரத்தில் கிடைக்காது. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அது ஒரு பெரிய ஹெக்டிக்கா இருக்கும் எனக்கு. இந்த தீவனத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சில ஒரு டைம்ல பீர் வேஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு அந்த இது இல்லாம அந்த காம்பினேஷன் இல்லாம மற்ற கலக்கி வைப்போம். அது எப்படி குட்டியை பாதிக்கும். ஒரே மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருந்தா குட்டி நல்லா இருக்கும். இன்னைக்கு பட்டாணி தூசி கிடைக்கல, இன்னைக்கு இது கொண்டக்கடலை தோழி கிடைக்கல அப்படின்னா அது இல்லாம மற்ற காம்பினேஷன் போடும்போது அது டேஸ்ட் மாறும். அது எப்படி குட்டி வளர்ச்சியை பாதிக்கும். யூடியூப்ல இப்போ எல்லா சேனல்லையும் நான் பார்த்துருக்கேன். யூடியூப்ல சொல்ற எல்லா ஃபீடையும் நான் போட்டிருக்கேன். யார் என் ஃபீடு நல்லா இருக்கு, என் ஃபீடில் 20% ப்ரோட்டீன் இருக்கு, 25% ப்ரோட்டீன் இருக்குன்னா எல்லா ஃபீடையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னென்ன கம்பெனி இருக்கு அவ்வளோ கம்பெனி ஃபீடையும் வாங்கி போட்டிருக்கேன். கால்சியம் கொடுத்துருக்கேன், லிவர் டானிக் கொடுப்பேன். எது இருக்க எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்துட்டேன். சரி. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் திருநெல்வேலியில பேட்டையில டிஎம்ஆர்னு சொன்னப்ப நம்ம ஊருக்காரங்களா அங்கங்க இப்ப நம்ம ஊர்னா கேட்டு பார்ப்போம். மத்த எல்லாம் சேலம், ஈரோடு, நாமக்கல் அப்படி இருந்துச்சு. நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அவரு அப்ப போன் பண்ணி பார்ப்போமே சொல்லி டிவியில பார்த்துட்டு இருக்குமே ஒரு போன் அடிச்சேன். இப்ப டிஎம்ஆர்னு சொல்றாங்களே, ஆந்திரால இருந்து ஒரு ஃபீடு வரும்னு சொல்றாங்களே, நீங்க பண்றீங்களான்னு. ஆமா சார் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அடுத்த நாளே வேணா வந்து பாருங்க பண்ண ஒரு ஃபார்ம் வச்சுக்க சொன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தாரு. பார்த்து நீங்க டிஎம்ஆர் போடுங்க, இது தோத்து எதுவுமே போடாங்க. அப்ப நான் ஒரு பேட்சை தனியாக அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் 1 மாசம் போட்டு பார்க்குறேன். இந்த 1 மாசம் உள்ள கெயினை பொறுத்து நான் அடுத்து உங்களுக்கு ஃபர்தர் ஆர்டர் பண்ணுறது. முதல்ல ஒரு 30 மூட்டை மட்டும் வாங்கினேன். வாங்கி ஒரு தனியாக ஒரு பேட்சை ஒரு இந்த கம்பார்ட்மெண்ட்டை பிரித்து அந்த ஆடுகளுக்கு காலையில் ஒரு ட்ரிப்பு அவங்க சொன்ன ரேஷியோ படி பாடி வெயிட்டுக்கு 0.7% சொன்னாங்க. நான் 0.6% தான் போட்டேன். 0.06. இப்போ 15 கிலோ ஒரு ஆட்டுனா 0.06 900 கிராம், காலைல 450, சாயந்தரம் 450 அப்படி பிரித்து போட்டேன். அவங்க வீக்லி 1 கிலோ கூடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ட்டு. அவங்க சொன்ன மாதிரியே இன்க்ரீஸ் பண்ணி போட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச உடனே எனக்கு அவர் சொல்லும்போது பெருசாக நம்பிக்கை இல்லை. சைலேஜ் மாதிரி தான் இருக்குது, குச்சா இருக்குது, உள்ள பவுடராக இருக்குது. பேட்டை ராஜா அவர் தான் அதை இதை கொடுத்தாரு. அவர் சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன், நீங்க போட்டு பார்த்துட்டு அப்படி சொல்லுங்க, மினிமம் 4 கிலோ வரும். அப்போ உங்க இஷ்டம், நீங்க நான் ஒரு சொன்ன அதிகபட்சமா இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. நான் சரி என்னமோ நான் எவ்வளோ டைலண்ட் பண்ணிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபீடு போடும்போது நம்ம வேலை பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, என்னென்ன இது மட்டும் போடுறேன் எப்படியே பார்த்தோம் குட்டிகளுக்கு. ஆனால் ஃபீடு போடும்போது நல்லா தண்ணி குடிச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் அந்த ஃபீடரில் தண்ணி வைப்போம்னா 2 நேரமும் தண்ணி வைக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. எனக்கு காலையில் வச்சு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடும், சாயந்தரமும் திருப்பி தண்ணி வைப்போம். அப்போ தண்ணி மட்டும் தண்ணியாக குடிக்குது, வயிறு இருக்குது, எப்படி வரும்னு தெரியலையே, அன்னை வரை இப்படி செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு வேலை பார்க்க சொன்னாங்க. நானும் சரி வாட் எவர் இட் மேபி 1 மந்த் ட்ரையல் தானே பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். 1 மந்த் கழிச்சு வெயிட் போடும்போது எனக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது 4.5, அதில் எப்படின்னா 9 கிலோ குட்டி உண்டு, 15 கிலோ குட்டி, 12 கிலோ குட்டி, 13 கிலோ குட்டி, 8 கிலோ குட்டி, 9 கிலோ குட்டி அப்படி இருந்துச்சு. 2-3 வெள்ளாடுகளும் போட்டிருந்தேன். வெள்ளாடே எனக்கு ஆவரேஜா 3.5 கிலோ ஏறி இருந்துச்சு. வெள்ளாடு ஆக்சுவலா 2.5 கிலோ தானே கணக்கு வரும். 3.5 கிலோ எனக்கு ஏறி இருந்துச்சு. அதுல 3 ஆடு, ஒரு பெட்டை ஆடு, 2 கிடா போட்டிருந்தேன். பெட்டை ஆடு 20 இருந்துச்சு. 1 மாசம் கழிச்சு 25 இருந்துச்சு. ஒரு ஆணு கிடா வந்து 16,700 இருந்துச்சு. அது 19 சில்லரை இருந்துச்சு. இன்னொரு ஆடு 17 சில்லரை இருந்துச்சு. அது 23,300 வந்துருச்சு. 3 ஆவரேஜ் பண்ணி போட்டேன். 3.5 கிலோ ஆவரேஜா இருந்துச்சு. மற்ற ஆடுகளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ ஃபீடு கால்குலேஷன் போட்டிருக்கோம், எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆட்டுக்கு 900 ரூபாய் கிட்ட நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அது செகண்ட் மந்த் பேட்ச் போட்டிருக்கேன் நான். சரி, இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்து கிடைக்கும் அந்த பேட்ச் நான் பக்காவா சொல்லிடுவேன். இப்போதைக்கு எனக்கு 1 மாசத்துல 1000 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நான் 3 மாசம் வளர்த்து விற்கும் போது எனக்கு 1,500 ரூபா 1,800 ரூபா அந்த ரேஞ்சா கிடைக்கும். பக்ரீத் வளர்க்கணும்னா 3,000-4,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஆட்டில். மற்றபடி 1,500 to 1,800 அந்த ரேஞ்சு தான் கிடைச்சிட்டு. இப்போ எங்களுக்கு 1 மாசமே 900 ரூபா, 3 மாசம் ஆவரேஜ் பண்ணி அவங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2,700 ரூபாய் நிற்கும்னு தோணுது. சில ஆடுலாம் ஒரே மாசத்துல 7 கிலோ ஏறி இருக்கு. இப்ப 2ஆம் மாசம் பேட்ச் முடிஞ்ச பிறகு எனக்கு தெரியும். அவங்க கால்குலேஷன் பண்ணி போட்டு பார்த்தாலுமே 12 வாரத்துல 12 கிலோ இறங்குற மாதிரி சொல்றாங்க. இப்ப 15 கிலோ ஒரு குட்டி வாங்கினோம்னா
அவங்க சொல்ற 27 கிலோ வருங்க. அங்க அந்த 27 கிலோ வர்றதுலயே இந்த ஃபீட் காஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ப்ராஃபிட் இருக்கு. சப்போஸ் அது 30 கிலோ 32 கிலோ ஆயிருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஒரு பேட்ச் முடிஞ்ச கூட சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் டிஎம்ஆர். ஆர்டினரியா நம்ம ஆடுகளுக்கு போடுற தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், பசு தீவனம், அந்த மாதிரி தீவனங்கள்லாம் நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் கலந்து இருக்கிறாப்புல தான் நம்ம ஆடுகளுக்கு போடுறோம். இப்போ இந்த ட்ரூ மீல் அப்படிங்கிறது வெறும் 22 ரூபா தான். இப்போ மற்ற தீவனங்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்து போடச்சுல அது 30 ரூபாய் கிட்ட வந்துருது. அதெல்லாம் இந்த பீர் வேஸ்ட் தான் கலந்து 25 ரூபா சுருக்கிடுவேன். நார்மலா நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது 1450, 600, 700 அந்த வரை கிடைக்கி. 1 கிலோ தீவனத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 30 ரூபாய் நெருக்கி வந்துருது. இப்போ 30 ரூபாய்க்கு போடுற தீவனத்துல கிடைக்கிறது 22 ரூபாயில கிடைக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அதான் மாயஜாலமா இருக்கு. என்னால நம்பவும் முடியல. நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நம்ம திரட்டுறோம். எங்கெங்க விலை கம்மியா கிடைக்கும். நான் இந்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட் அவர்லாம் 300 ஆடு வளர்க்குறாரு. அவர்லாம் என்னமோ சரிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் சொன்னோன்னே அவர் இப்போ 2 பேட்ச் தனியா போட்டு வச்சிருக்காரு. இப்போ ட்ரூமீல் போட்டு தனியா இதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர்கிட்ட வேலை பார்க்குறோம் சொன்னாங்களாம். என்னத்த இது போட்டு ஒரு நேரம் போடுறீங்க எப்படி பத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ் நீங்க சொல்றீங்க நான் செஞ்சுட்டேன்னு அவரும் போட்டிருக்காரு. ஏன்னா நீங்க யூஸ் பண்ற தீவனம் இன்னைக்கு சூப்பரா இருக்கு, வாங்க நம்ம பார்க்கலாம். நிஜமா சொல்லணும்னா டிஎம்ஆர் பார்க்கும்போது ஃபீடு போடும்போது இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே, இது எப்படி வளரும்னு தோணும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு ஐட்டமா போட்டு கண்ணில் பார்த்துட்டு புரோட்டீன் போடுறோம் அப்படின்னு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்போது டிஎம்ஆரை பார்த்து என்ன பவுடர் மாதிரி இருக்கு, இது என்னத்தை தின்னு எது எப்படி வருமோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை தான் வரும். ஒரு மாசம் போட்டு பொறுமையா போட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல மேல உள்ள ஃபுல்லா தின்னு சைலன்ஸ் ஃபுல்லா, அதுக்கப்புறம் பவுடரை நக்கி தின்னு ஆடு மூக்குலாம் ஒட்டி இருக்காது. மேபி அப்ப போய் தண்ணி குடிக்கும் கப்பன்ட்டு. இது என்ன மேஜிக்னு தெரியல, அதுல என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா வெயிட் கெயின் இருக்கு. குட்டியை பிடிச்சி தூக்குறால நம்ம கையில வெயிட் தெரியுது. இப்போ இந்த டிஎம்ஆர் தீவனத்தை ஒரு ஆடுகளுக்கு ஆவரேஜ் படி என்ன ரேஷியோல போடுறீங்க, என்ன டைம்ல போடுறீங்க, என்ன அளவுல போடுறீங்க? அவங்க டிஎம்ஆர் மட்டும் போடுறதுனால அவங்க 0.7 ஒரு கிலோவுக்கு 0.7 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 0.6 போட்டேன். அதோட குறைச்சி தான் போட்டேன். அதான் குறைச்சி தான் போட்டேன். 0.6 போட்டு இப்போ 15 கிலோ ஆடுனா 900 கிராம், 20 கிலோ ஆடுனா 1,200. அதான் 2 நேரம் பிரிச்சு, காலைல ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம், 2 நேரம் தான். இன் பிட்வீன் எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. காலையில போடுற தீவனத்தை மதியம் அடுத்து போடுறதுக்குள்ள காலி பண்ணிடும். இல்லை மற்ற நார்மலாக நம்ம ஆடு வளர்க்கச்சில காலையில் இந்த கடலைக்கொடி, ஒரு பசுந்தீவனம், ஒரு கோஃபோர், கோஃபை, ஜிஞ்சுவா இதை வெட்டி போட்டுருவாங்க. 5 தடவை நம்ம தீவனம் போட்டேன். இப்போ நான் 2 ட்ரிப்பு தான் போடுறேன். அப்போ அந்த பசுந்தீவனத்தெல்லாம் கட் பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்லி டிஎம்ஆர் மட்டும்தான், 2 நேரம், காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம். இப்போ நான் வேற எந்த பேக்கும் அடைச்சி வைக்கிறது கிடையாது, எந்த மூட்டையும் லாரியில டிரான்ஸ்போர்ட்ல போட்டு எடுத்துட்டு வர்றது கிடையாது. வேற எதுவுமே வாங்குறது கிடையாது. ஒரு எதுவுமே வாங்குறது கிடையாது சார். ஆட்டு பண்ணிக்கு இந்த வைக்கோல் வாங்கி சேர்த்து வைப்பாங்க, கடலை கொடி வாங்கி சேர்த்து வைப்பாங்க, எதுவுமே நான் வைக்கல. இப்போதைக்கு ஒரு மாசத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, வெயிட்டும் கூடுது, வெயிட் கெயின். 2 நேரம் இந்த தீவனத்தை போட்டா சக்சஸ். நீங்க சொல்றத நம்பி இறங்கலாமா? வேணா தோட்டத்தை வந்து பாருங்க என்ன செய்யறேன்னு. நான் செஞ்சதான் சொல்ல முடியும். நான் எனக்கு மத்தவங்க சொல்லும் போது எனக்கு நிறைய யூடியூப்ல அப்புறம் சொல்லுவாங்க டிஎம்ஆர் மட்டும் தான் போட, வேற எதுவும் போட மாட்டேன்னு. அப்ப எனக்கு சிரிப்பா இருக்கு. எப்படா அவங்க சொல்றாங்க நம்ம இவ்வளவு பருப்பு ஐட்டம் போடுறோம், இவ்வளவு பருப்பு ஐட்டம் போடாம அந்த டிஎம்ஆர்ல என்ன இருக்குதுன்னு. நான் டிஎம்ஆர் முதல்ல போடும்போதும் அப்படிதான் நினைச்சேன், இதுல என்ன இருக்குது, வெறும் பவுடரா இருக்குது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்ததே ஒரே ஒரு தீவனத்தை போட்டு ஆட்டு பண்ணைய ரன் பண்றீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நம்பி ஒருத்தர் போட ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து இன்னொருத்தர் 2-3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்னோட சக்சஸை பார்த்து இப்போ செகண்ட் பேட்ச் இப்போ இந்த மாதிரி 10ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா நான் கம்ப்ளீட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூல இதை காட்டும் பெட்டரா கொண்டு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் எந்த விதமான தீவனமும் வெளியே போய் எடுத்து வருவேன். அதுக்கு ஆட்டோ சார்ஜே 1000 ரூபாய் மாசத்துக்கு 2000 ரூபாய் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஃபீடும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வர வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஆட்டோல போட்டு கொண்டு வந்து எமர்ஜென்சி பார்சல் சர்வீஸ், A1 பார்சல் சர்வீஸ், அங்கேருந்து கார்ல இருந்து வீட்டுல போட்டு அதுல எனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகும். சரிங்க சார். எனக்கு 2 நேரம் போறதுனால டைம் ரொம்ப மிச்சம். மற்ற இதுல கன்சிடர் பண்றேன். ரைட் சார். இந்த தீவனத்தை எப்படி ஆர்டர் பண்றீங்க, எப்படி உங்ககிட்ட வந்து சேருது, எவ்வளவு மூடைகள் வாங்கணும், என்ன ரேட் உங்களுக்கு மொத்தமா வாங்கச்சுல என்ன ரேட்? ஒரே ஃபோன் கால் பண்ணி எனக்கு இத்தனை மூடை வேணும் இறக்குங்கன்னா, அப்போ வந்த பேட்சில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பேக்ல இருந்து எனக்கு எத்தனை மூடை கேட்கணுமோ கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. சரி. இந்த பிளேஸ்ல உங்க பிளேஸுக்கே வந்துடும். அதுக்கு என்ன சார்ஜஸ் பண்றாங்க? 550 ரூபா ஒரு மூடைக்கு.
ரைட். 22 கிலோ பேக்கா வருது. ஆனா ஆடுகளுக்கான நோய் மேலாண்மை என்ன பாக்குறீங்க? ஆடுகளுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும்? ஆடுகளுக்கு ஃபர்ஸ்ட் வெயில் காலத்துல பிபிஆர் வரும். செம்மறி ஆடுகளை பொறுத்தவரைக்கு பிபிஆர் பெருசாக தாக்காதும்பாங்க. வெள்ளாடுகள் தான் மெயினாக பிபிஆர்னு சொல்லுவாங்க. ஆனால் செம்மறி ஆடுகளுக்கும் போட்டிருந்தோம். மழை காலத்துங்களில் வரும்போது எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத்து அந்த இது போடணும். இடிஎன்டிடி அது போடுவாங்க. கிரேசிங் போகிற ஆடாக இருந்தால் டிடிஎன்டிடி போடணும். அப்படி இல்லாட்டினா ப்ளூ டங்க் போட்டாலே போதும். அது எஃப்எம்டியும் பார்த்து சேர்த்து. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் போடணுமா? எப்படி? கண்டிப்பா இது போடணும். ஏன்னா குளிர்காலம் மழை காலங்கள்ல எஃப்எம்டி நிறைய வரும். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து காத்துல பரவுறது. இப்போ நம்ம இன்டாக்டா வச்சிருந்தாலும் நம்ம பக்கத்துல ஆடுகள் மேயும் போது மேய்ச்சல் உள்ள ஆடுகள் எடுத்து நம்மகிட்ட காத்துல பரவும். அப்படிங்கிறப்ப உயிர்கொல்லிங்கிறது பிபிஆர், எஃப்எம்டிங்கிறது உங்களுக்கு வாயை புண்ணாக்கி சாப்பிடாம வெயிட்டை குறைய வைக்கும். ஸோ அந்த பீரியட்ல நம்ம ஆடு வளர்க்கும் போது அந்தந்த பீரியடுக்கு உண்டான என்னென்ன ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் போடணுமோ அந்த இன்ஜெக்ஷனை போடணும். கண்டிப்பா போடணும். இந்த ஒரு மூடை வந்து எத்தனை கிலோ மூடையா வருது? என்ன ரேட்ல வருது? ஓபன் பண்ணா எத்தனை நாள் நம்ம வச்சுக்கலாம்? ஒரு மூடை 550 ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்க வந்து இறக்குறதுக்கு. நான் ஓப்பன் பண்ணா எனக்கு ஒரே நாள் காலியாயிரும். தேவைக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டா 1 டே 2 டே எனக்கு ஒரு நாளுக்கு மேலே இருக்காது அது. அதனால ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக வைக்கிறதே கிடையாது நான். ஏன்னா 25 கிலோஸ் பேக் தான். அப்படிங்கிறப்ப எது தேவையோ அன்னைக்கு உடைப்பேன். காலைல உடைச்சு சாயங்காலம் காலியாயிரும். ஒரு சாயந்தரம் உடைச்சு மறுநாள் காலைல காலியாயிரும். அப்படியே போயிட்டு வந்து ஓப்பன் ஆகி ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க மாட்டேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட தீவனத்தோட அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒருத்தரோட அனுபவம் தான் இன்னொருத்தரோட வெற்றிக்கு வழியா அமையும். கண்டிப்பா. இதை பாக்குறவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இல்லை கேளுங்க. நான் என்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மீண்டும் நம்ம இன்னொரு நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு தகவல் வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா சந்திக்கலாம். தேங்க்யூ.